அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சமூக நீதி மீட்பு உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே சமூக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற அத்தனை பேரையும் நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். எல்லாரும் இதுக்கு முன்னாடியும் வந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக உங்களுடைய கோரிக்கைக்கு, நியாயமான கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்க நான் இங்கே வந்திருக்கிறேன். தோழர் பார்த்திபன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த போராட்டம் குறித்து எடுத்து சொல்லி வந்து நீங்கள் உரையாற்ற வேண்டும், பெண்கள் நிறைய பேர் எங்கள் கூட்டமைப்பில் வந்திருக்கிறார்கள், அவர்கள் முன்னால் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னபோது எங்கள் பேரவைத் தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்களிடம் கேட்டு நான் சொல்கிறேன் என்று சொன்னேன். அவரிடம் சொன்னபோது என்னையும் தொடர்பு கொண்டு கேட்டார்கள், நானும் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னார். அதோடு கூட என்னிடம் அவர்கள் சொன்ன உடனே நான் உடனடியாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து அவர்களுடைய பணியிட நியமனங்களுக்கு கோரிக்கை வைத்து ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் பரிசீலிப்போம் என்று அமைச்சர் அவர்கள், தலைவர் அவர்களிடம் சொன்னதாக என்னிடம் சொன்னார். இதை நம்முடைய பேரவையின் சார்பாக நீங்கள் போய் சொல்லுங்கள் என்றும் எனக்கு அறிவுறுத்தினார். பொதுவாக ஆசிரியர்கள் பணி என்பது இந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பணி. எங்கள் வீட்டில் 10 பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க. எங்கள் தாய்மாமனார், எங்கள் பெரியம்மா தொடங்கி அவங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு வந்த மருமகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று தான் எண்ணி பார்த்தேன் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம வீட்டில் டீச்சர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்ததில் 10 பேர் டீச்சர்ஸ் எங்கள் வீட்டில். அதனால் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி சென்னை மாதிரியான ஒரு பெரிய தலைநகர், மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் சேனலில் வேலை செய்கிறேன். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே அறிந்திருக்கக்கூடிய பெரியாரினுடைய கொள்கைகளை நாடெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற, நாள்தோறும் மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற திராவிட இயக்கத்தின் பல்கலைக்கழகமான பேராசிரியர் சுபவி அவர்கள் நடத்துகின்ற அமைப்பில் துணை பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த அடித்தள கல்வி இருக்கு இல்லையா, அதுதான் காரணம். எப்போவுமே சொல்லுவாங்க, எவ்வளவு உயரத்தில் போய் யார் உட்கார்ந்தாலும் சரி அவங்களுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதையை உங்களுக்கு ஊட்டுவது அப்படிங்கிறது கல்வி தான். ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்தால் போதும், அவன் எந்த ஒரு அடிமை தலையாக இருந்தாலும் சரி அதை உடைத்தெறிந்து அதிலிருந்து வெளியே வருவான் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு வரலாறு. நீங்கள் கருப்பின மக்களினுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்கு கல்வி கிடைக்க தொடங்கிய பிறகுதான் அவர்கள் அந்த அடிமை தலையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் நம்ம அவர்களுடைய வரலாறுலாம் படித்து பார்க்கும்போது தெரியுது இல்லையா. அதே தான் இங்கே தமிழ்நாட்டிலும் நமக்கான அந்த சுயமரியாதை உணர்வு தோன்றியதற்கு காரணம், அல்லது சுயமரியாதை உள்ள மக்களாக இந்த மக்கள், என்னுடைய மக்கள் உருவாக வேண்டும், மாற வேண்டும், உருவெடுக்க வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் தந்தை பெரியார் அவர்கள் உறுதியாக இருந்தார். அதுலேயும் ஐயா சொன்னது, சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு பெண்களை ஆசிரியர்களாக நியமிக்கணும்னு தந்தை பெரியார் சொன்னார். தொடக்க கல்வியில் பெண்களை தான் ஆசிரியர்களாக நியமிப்பதற்கு முன்னுரிமை தரணும், அவங்க தான் பிள்ளைங்களுக்கு பொறுமையாக பொறுப்பாக பாடம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்தது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் பொய்யாகி விடவில்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அரசு பள்ளிக்கூடங்களிலிருந்து உருவாகி வருகின்ற மாணவர்களினுடைய சாதனைகளை பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது தந்தை பெரியார் அவர்களினுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக நீதி ஆட்சியில் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக ஆட்சியாளர்களிடம் கொண்டு சேரும். எங்களை போன்றவர்கள், எங்களுடைய பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்களை போன்றவர்கள்
உங்கள் துறை தொடர்பான அமைச்சர் அவர்களிடமும் வாய்ப்பு கிடைத்தால் நம்முடைய முதல்வர் அவர்களிடமும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தர்றேன். இதை நீங்கள் போட்டிருக்கீங்க 110 விதியின் கீழ் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் இதை அறிவித்தார். எனவே இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கடந்த ஆட்சி காலங்களில் இந்த 110 விதி அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு 1 0வை எடுத்துட்டு 1 போட்டால் நாமம். அம்மையார் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவித்தது எல்லாமே பட்டை நாமத்திற்கான அறிவிப்புகளாக தான் இருந்துச்சு. ஆனால் 2021 திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நீங்கள் 110 விதியின் கீழ் அறிவிக்கின்றவை என்றால் அது கண்டிப்பாக எப்படியாவது எத்தனை தடைகள் உங்களுக்கு நிதி ஆதாரத்திற்கான வாய்ப்புகள் இல்லை, ஒன்றிய அரசு நிதியே தரமாட்டேங்குது, முக்கியமாக உங்களுக்கு தான் கல்விக்கு தான் நிதியே கிடையாது. இன்னைக்கு ஒன்றிய அரசு கல்விக்கு தர வேண்டிய நிதியை இப்போ வரைக்கும் பிடிவாதமாக இருக்காங்க. நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் இதை நிதியை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு இல்லாத விதியை எல்லாம் புதிதாக உருவாக்கி ஒரு பெரிய தடையே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கல்விக்காக நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கி இருக்கிற தொகை 43,000 கோடிக்கு மேல் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றிய அரசு கல்விக்கு ஒதுக்கி இருக்கின்ற நிதியை விட தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு கல்விக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கி இருக்குன்னா கல்விக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்போது இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி தடைபற்றக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதனால் அதாவது ஒரு விஷயம் நமக்கு உடனடியாக கிடைக்குமா, எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்களாம் எத்தனை ஆண்டுகளாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. அப்போ உங்களுக்கு உடனே நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படிங்கிற அந்த ஆதங்கம், ஒரு விருப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆனால் அது ஒரு நிர்வாகத்துக்கு உள்ளே போகும்போது அதில் இருக்கிற என்னென்ன நடைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு தான் அது தெரியும். அதனால் அந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாவற்றையும் படிப்படியாக கடந்ததற்கு பிறகு இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, எந்த ஒரு சூழலிலும் மாணவர்களை நெறிப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்கள் யார் தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஆசிரியர்கள் ஆசிரியர் சமூகத்தில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துட்டா கூட அது மிகப்பெரிய அளவில் இந்த சமூகம் பேசும். ஏன்னா உங்களை நம்பி உங்கள் பொறுப்பில் தானே எங்கள் பிள்ளைங்களை விடுறோம், அப்போ அவங்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டியது நீங்கள் தானே அப்படிங்கிற அந்த பொறுப்பை சுமக்கிறாங்க இல்லையா? அப்போது அவர்களுக்கான அந்த சமூக பொறுப்பு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சமூகமும் உணர்ந்திருக்கிறது. ஆசிரியர் பெருமக்களான நீங்களும் அதை உணர்ந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. இன்னொரு பக்கம் செப்டம்பர் 5 தான் ஆசிரியர்கள் நாள் அப்படின்னு சும்மா ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறமே தவிர எல்லோருடைய படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தினம் தினம் ஆசிரியர் நாள் தான். ஏன்னா உங்களோடு தான் அவங்க அதிக அளவில் நேரத்தை செலவிடுறாங்க. உண்மையிலே எனக்கு எங்கள் டீச்சர்ஸ் மேலெல்லாம் ரொம்ப பயம். எனக்கு இவ்வளோ ஆசிரியர்களாக போகிறவர்கள் முன்னாடி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் ஒரு அச்சமாக தான் இருக்குது. ஏன்னா தப்பாக ஏதாவது சொல்லிட்டேன்னா உடனே டீச்சர்ஸ் எந்திரிச்சு அதை திருத்துவாங்கல்ல. அதனால் எப்போவுமே எனக்கு ஒரு அச்சம் இருக்கும். அதுலேயும் எங்களுடைய மேக்ஸ் டீச்சர்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். எனக்கு மேக்ஸ் அவ்வளோவா வராது, கணக்கிலலாம் எப்படியாவது பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். அதனால் ஆனால் இப்போவும் ஆசிரியர்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். அதை போல் வாட்ஸ்அப்னு ஒரு இது இருக்கு இல்லையா, உடனே ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அதில் எல்லாரையும் இணைச்சி அவங்களோட தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கிறதுல உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலம் அப்படிங்கிறது. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களோடு இருந்த காலம்தான் அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் தெரியுது. அந்த அந்த நாட்களெல்லாம் திரும்ப கிடைக்காதா, அடியெல்லாம் வாங்குவோம், அதெல்லாம் வேறு. அது வேறு வச்சுக்கோங்களேன். அது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான ஒரு உறவு அப்படின்னு கூட நான் எடுத்துப்பேன். டீச்சர்ஸ் கிட்டலாம் நான்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கேன். படிக்கலேன்னு அடி வாங்க மாட்டேன், ஆனால் சேட்டை செய்கிறதுக்காக நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதனால் ஆசிரியர்களினுடைய கோரிக்கைகள் என்பது கண்டிப்பாக இந்த சமூகத்திற்கான கோரிக்கைகளாக தான் எங்களை போன்ற அமைப்புகள் நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய பேரவைத் தலைவர் அவர்கள் மூலமாக உரிய இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்வோம். உங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிறத மறுபடியும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
உங்களுடைய இந்த போராட்டம் என்பது உண்மையிலேயே ஒரு உண்ணாவிரதம் என்பது ஒரு பொறுமையான ஒரு போராட்டம். இது வந்து உடம்பை வருத்திக்கிட்டு நம்மளை நாமே வருத்தி கொண்டு நடத்துகின்ற ஒரு போராட்டம் இது இல்லையா? ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு இந்த உண்ணாவிரத போராட்டமெல்லாம் நாங்கள் வந்து நடத்த மாட்டோம். ஐ மீன் தந்தை பெரியார் அவர்களுக்கு வந்து உண்ணாவிரத போராட்டங்களெல்லாம் ஈடுபாடெல்லாம் கிடையாது. அவர் சொல்லுவார், இதெல்லாம் வந்து ஒரு போராட்ட வடிவமே இல்லை. ஏன்னா ஏன் உன்னை நீ ஏன் வருத்திக்கிற, உன்னை வருத்திக்கிட்டு ஏன் போராட்டம் பண்ணணும்? போராட்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு உரிமைக்கான ஒரு குரல் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்றைய சூழலில், இன்றைய அரசியல் காலகட்டத்தில் இது ஒரு அமைதியான ஒரு போராட்ட வடிவம் அப்படிங்கிறதுனால நாம் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். இவ்வளவு பேர் நீங்களாம் கண்டிப்பாக வேறு ஊர்களிலேருந்து வந்திருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களிலேருந்து இங்கே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே சென்னையை சார்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. நானும் சென்னையை சார்ந்தவர்கள் கிடையாது. நான் வேலை தான் இங்கே செய்கிறேன். என்னுடைய ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டிக்கு பக்கத்தில். அதனால் கண்டிப்பாக எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தும் இங்கே போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக யாராவது வந்திருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் அந்த உணர்வோடும் கூட நான் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையோடு இருங்கள். நமக்கான ஒரு அரசு இங்கே இருக்கிறது கண்டிப்பாக. அதாவது ஒரு ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் வருகின்ற கோரிக்கைகளை கூட ஒரு சாதாரண மக்கள், எந்த அமைப்பையும் சாராதவர்கள் ஒரு சமூக வலைத்தளங்களில் வைக்கிற கோரிக்கைகளை கூட கவனத்தில் எடுத்து அதை சரி செய்கின்ற அல்லது அதை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக இன்றைக்கி நம்ம அரசு இருக்குது. விடியல் பயண திட்டம் அப்படின்னு அறிவிக்கும் போது அதில் வந்து திருநங்கைகள், திருநம்பியரையும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. அவங்க போராட்டம்லாம் நடத்தலை, எதுவும் கேட்கல, ஒன்றும் பண்ணலை. அமைச்சரை போய் சந்திக்கலை, முதலமைச்சரை பார்க்கல. ஒரு சமூக வலைத்தளங்களில் வந்த அந்த பதிவுகள், அந்த கோரிக்கைகள், அதை ஏற்று உடனடியாக வந்து அந்த விடியல் பயண திட்டத்தில் பெண்கள் மட்டும் கிடையாது, திருநங்கையர், திருநம்பியரும் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு மாணவர்கள்கிட்டையும் பேசும்போது கூட்டத்தில், உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்கள் படிங்க, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவது என்பது அதையும் தாண்டி ஆசிரியர்கள் மீதும் அவருக்கு இருக்கின்ற அக்கறையை வந்து அது காட்டுகிறது. ஏன்னா இன்னைக்கு 100% தேர்ச்சி கொடுத்த அரசு பள்ளிகளினுடைய ஆசிரியர்களுக்கு வெளிநாட்டு கல்வி சுற்றுலா அப்படின்ற ஒரு இதை அறிவிக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது கல்வி சுற்றுலா கூட்டிகிட்டு போவாங்க. பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் ஒரு 10-15 கிலோமீட்டர், இல்லை ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாநிலம் விட்டு மாநிலம், மாவட்டம் விட்டு மாவட்டம் கூட கிடையாது. வெளிநாடுகளுக்கெல்லாம் அரசு பள்ளி மாணவர்களை அழைச்சிட்டு போகிற ஒரு அரசாக இருக்கிறது. அதனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு அரசு கண்டிப்பாக அந்த கல்விக்கு அடித்தளமாக இருக்கின்ற ஆசிரியர்களை ஒருபோதும் கைவிடாது என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போம். உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக படிப்படியாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். ஆனால் ஒரு விஷயம், யார் நமக்கு செய்வாங்க, யார் வந்தால் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது, திமுக என்பது அரசு ஊழியர்களை கைவிடாத ஒரு ஆட்சியைத்தான் அது நடத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆசிரியர்கள் மீது திமுகவிற்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய பரிவு உண்டு. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களை குறித்த அக்கறை கொண்ட ஒரு அரசாக திமுக அரசு தான் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கிறது. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் சில தவறுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிர்வாகத்திற்கு கீழே தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆனால் அது கூட கவனத்துக்கு வரும்போது உடனடியாக அது சரி செய்யப்படுகின்ற ஒரு சூழலில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு கொஞ்சம் பொறுமையோடு உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது நிறைவேறுவதற்கான காலச்சூழல் விரைவில் வரும் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய நம்பிக்கையோடு நான் இணைத்துக் கொள்கிறேன். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில், எங்களுடைய தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.